அதாவது நாம் பிரமிட் மாஸ்டர்ஸ் எந்த செயல் செய்தாலும் காரணம் இல்லாமல் யாரும் செய்ய மாட்டாங்க. ஒவ்வொரு பிரமிட் மாஸ்டருக்கும் மூன்றாம் கண்ணு பெருசாக இருக்குது. தியானத்தில் உட்கார்ந்தபடியே அவர் எல்லாம் பார்க்குறாரு. எதற்காக பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், எப்போ பண்ணோம், எப்படி பண்ணோம், எல்லா விஷயங்களும் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பண்ணும்போது நான் முதல்ல தியானம் பண்ணுறேன். தியானம் பண்ணி ஒருத்தரை கூப்பிடணும் அப்படின்னா பல வாட்டி நான் யோசிக்கிறேன். ஆனால் உபேந்திரா சார் இப்போ கிடையாது சார் அப்படின்னு சொன்னார் ஒரு வாட்டி. இல்லை சார் நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொன்னேன். எதற்கு சார் என்னையே கூப்பிடுறீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு தியான நிகழ்ச்சியில், அதாவது அவருக்கு பர்சனலாக ஒரு வாட்டி அவர் வீட்டுக்கு போய் சொல்லி கொடுத்த தியானம், எதிரெதிரில் உட்காந்துருந்தோம். ரெண்டு பேரும் பண்ணோம் தியானம். அப்போ அவர் பக்கத்துலேயே தியாகராஜ சுவாமி உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு வாட்டி நீங்களா சார் அப்படின்னா, என்னுடைய பிரதான சிஷ்யர் அந்த காலத்தில் உபேந்திரா, அதற்காக அவர் கூட இருப்பேன். எப்போ அவர் இசை வாசிப்பாரோ அவர் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தை சொன்னால், இந்த வார்த்தை தெரிஞ்சால் நாம் சும்மா விடுவோமா? அவர் இசை வாசித்தா நமக்கு தியாகராஜருடைய எனர்ஜி வேண்டாமா தியானத்திற்கு? அதற்காக நீங்கள் கண்டிப்பாக வரணும், வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் கூட நான் பேச்சு வாங்கியிருக்கேன். மை டியர் மாஸ்டர்ஸ், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என் நன்றி கடன் பட்டிருக்கேன். முக்கியமாக இந்த இடத்துக்கு நான் வரேன்னா அதுக்கு முக்கிய காரணம் உபேந்திர சார் தான், மிருதங்கிஸ்ட்டு தான். அவர் வெளியில் நாங்கள் வேறு நிகழ்ச்சியில் சந்திச்சிருந்தாலும் ஒரு பக்கவாத்தியம் வாசிக்கிறவர் பக்கவாக என்னை பிடிச்சி இங்கே எழுத்து போட்டிருக்காரு. ஏன்னா தியான மையத்தில் ப்ளே பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஸோ சொன்ன உடனே சரின்னு சொல்லி ப்ளே பண்ணும்போது தான் தெரிஞ்சது இந்த இடத்துல ஒரு பெரிய வைப்ரேஷன் என்னால் நல்லா உணர முடிஞ்சு. நான் மற்ற இடத்துலலாம் கூட ப்ளே பண்ணியிருக்கேன். ஏதோ வருவேன், போவோம், அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு கச்சேரி பண்ணுவோம், வந்துடுவோம், அவ்வளோதான். வந்துடுவோம், வேலை சாப்பிட்டு கிளம்பிடுவோம், அவ்வளோதான். ஆனால் இங்கே அது உண்மையிலே சொல்கிறேன், ஒரு என்ன அறியாமல் நான் எப்படா வாசிக்க போனேன்னு நினச்சிட்டு இருந்தால் என்னை வாசிக்க வச்சுட்டீங்க. அதான் சொல்ல முடியும். இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன், நிச்சயமாக வைப்ரேஷன் இருக்குது. வேறு எதுவும் நான் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம். அனைவரும் சிறப்பாக மேலே மேலே வளரணும், எல்லா நிகழ்ச்சிகளிலும் சந்தோஷமாக இருக்கணும், குழந்தைங்க எல்லாருமே நல்லா படிக்கணும், மேலே மேலே வளரணும். தியானம் பண்ணுறவங்க உலக அளவில் ரொம்ப கம்மி. அதில் நீங்கள் நம்ம வந்திருக்கவங்க அத்தனை பேரும் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். அடுத்தது ரூபேஷ் சார் அவர்களுடைய தகவல் எடுத்துக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். மெடிடேஷன் பார்த்திங்கன்னா ஒரு வெரி பிக் டூல். எந்த விதமான வியாதி இருந்தாலும் க்யூர் பண்ணுறது எதுனா மெடிடேஷன் ரெண்டுமே க்யூர் பண்ண முடியும், பாடி அண்ட் த மைண்ட். டாக்டர் ஒன்று தான் க்ளியர் பண்ண முடியும். உடலுக்கு எதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துவார். கண் சரியில்லை, காது சரியில்லை, மனசு சரியில்லைன்னு யார்கிட்ட டாக்டருக்கு போயிருக்கீங்களா? மனசு சரியில்லைன்னு அந்த மாதிரி யாருமே போய் கன்சல்ட் பண்ணுறதில்ல. ஸோ மெடிடேஷன் தான் ரெண்டு மெடிசன். எங்கள் சித்தி ரீசெண்டாக ஹைதராபாத்தில் இருக்காங்க. அவங்க பொண்ணு டாக்டர், மாப்பிள்ளை டாக்டர். அவங்களுக்கு எப்போ கை கால் எப்பயுமே வலி 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 வலின்னு யாருக்கு எந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணாலும் அவங்களுக்கு ரெமிடி கொடுக்கவே முடியல. என்ன தான் மருந்து கொடுத்தாலும் திருப்பி வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா ஃபைனலாக யாரோ டாக்டர் மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் கொஞ்சம் ஒரு 21 days மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ 21 days அவங்க கண்டினியூஸாக அந்த மெடிடேஷன் பண்ணுறதுல அவங்களுக்கு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ அந்த மெடிடேஷனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதுக்கப்புறமா ரீசெண்டான ஒரு இன்சிடெண்ட் நான் கேட்டேன். ஒருத்தர் கால் வலியா, எப்போ பார்த்தா முட்டி வலினா அப்படி ஒரு முட்டி வலியா, என்ன மருந்து கொடுத்தாலும் போவே இல்லையா. எப்படியாப்பட்ட மருந்து கொடுத்தாலும் இங்கே எல்லாம் உலகம் பூரா பார்த்துட்டாங்க, ஆனால் கால் வலி போவே இல்லையா.
அதுக்கப்புறம் அவர் வந்து மெடிடேஷன் மூலமாக ஹிப்னாட்டிசம் பண்ணுறாங்க. அவர் வந்து அப்படியே பிறவி முன்னாடி போனதில் வந்து அவர் வந்து ஒரு போலீஸ்காராக இருந்திருக்காரு. போலீஸ்காராக இருந்து காலில் அடி அடிச்சிருக்காராம் எல்லாரையும். ஸோ அதோட இது வந்து இம்பேக்ட் வந்து அவருக்கு வந்து வந்திருக்குது. ஸோ இது எப்படி வந்து அவங்க அந்த கால் வலி எப்படி ரெக்கவர் பண்ணாங்கன்னா வந்து த்ரூ மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெடிடேஷனுக்கு எவ்வளோ பவர் இருக்குது அதான் சொல்லுவாங்க. ப்ரேயர் இஸ் ஒன் வே கம்யூனிகேஷன். ப்ரேயர் நமக்கு மனசில் என்ன இருக்குதோ அது அப்படியே நம்ம வந்து ப்ரேயர் பண்ணுறோம், கடவுளுக்கு சொல்கிறோம். ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு இன் ரிட்டர்ன், அது என்ன டூல்னால் தட் இஸ் மெடிடேஷன். ஸோ மெடிடேஷனுக்கு வந்து இன்னும் அதிகாலை பண்ணினா வந்து கடவுள் வந்து வாரி வாரி வந்து கொடுப்பார். அவருக்கு வந்து அவரோட டைம், எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குல்ல, தூங்குறதுக்கு ஒரு டைம் இருக்குது, லன்ச் டைம் இருக்குது, பிரேக் டைம் இருக்குல்ல. அது மாதிரி கடவுளோட டைம் என்னென்னா மார்னிங் 4 to 4:45 பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்ததே நான் கொஞ்ச நேரம் உட்காந்ததே அந்த டக்குன்னு அந்த வைப்ரேஷன் வந்து சேஞ்ச், இந்த அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆகிடுச்சு. அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.